Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட் ஸ்டோர்ல இருந்து. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு Honda City 5th ஜெனரேஷனோட ஒரு ஆடியோ அப்கிரேட் பத்தி தான். பை டிஃபால்ட்ல கொடுக்குற சிஸ்டம் வந்து ஒரு ஆல்பைனோட ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. which is CarPlay Android Auto கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு மெஷின் கூட. அவுட்புட் கிட்ட 22 ல இருந்து 25 வோல்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு சிஸ்டம் கூட தான். அது ஒரு பாசிவ் ஆடியோ கொடுத்திருப்பாங்க. which means 4 டோருக்கு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஸ்பேஸர் ட்வீட் லொகேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து என்ட்ரி லெவல்ல கொடுக்குற Honda Cityல அது கூட வரதில்லை ஆக்சுவலா. ஸோ பை டிஃபால்ட்டா 4 கோஆக்சல் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஆடியோ செட்டப் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு ஆடியோ செட்டப் தான் ஆடிசன் அப்படின்ற பிராண்டோட ஒரு 3-way ஆடியோ செட்டப் தான். இது யூஸ் பண்ற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஆடிசன்ல 4.10 அப்படின்ற ஒரு DSP யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 4 சேனல் ஆம்பிளிஃபையர் அண்ட் 6 சேனல் DSP ஓட கனெக்ட் ஆகுது. இந்த 6 சேனல் DSP ல நம்ம அடிஷனலா ஒரு மோனோ பிளாக் ஆம்ப் ஆட் பண்ண முடியும். அது கூடவே நம்ம வந்து ஒரு 4-way ஆம்பிளிஃபையர் ஆட் ஆன் பண்ண முடியும். சோ நாங்க வந்து செகண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர் ஒன்னு ஆட் ஆன் பண்ணிருக்கோம். ஆடிசன்ல ஓஷ் அப்படின்ற சீரிஸ்ல ட்வீட்டர் AV1.1 அப்படின்ற ட்வீட்டர் லொகேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஓஷ் அப்படின்ற சீரிஸ்ல மிட் ரேஞ்சுமே AV3.0 மிட் ரேஞ்சுமே ஆட் ஆன் பண்ணிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து மிட் ஆஃப் ஆட் பண்ணிருக்கோம். அது வந்து வெரி பவர்ஃபுல் மிட் ஆஃபர் கூட சொல்ல முடியும். அது வந்து ஓஷேல AV6.5 அப்படின்ற ஒரு சீரிஸோட மிட் ஆஃபர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பேக் ஸ்பீக்கர் வந்து ஒரு கோஆக்சியல் கான்செப்ட்ல தேவைப்பட்டதுனால ஒரு ஆடிசன்ல 165 ப்ரோ அப்படின்ற சீரிஸோட ஒரு காம்பனன்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். which are 150 RMS and dual crossoverல ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஸ்பீக்கர் கூட. அண்ட் சப்வூஃபர் தி மாஸ்டர் பிளாஸ்ட் ஆல்வேஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு APB-X10 AS2 அப்படின்ற ஒரு built in mono black amplifier சப்வூஃபர் தான் யூஸ் பண்றோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் கூட சொல்ல முடியும். ஸோ பெருசா ஸ்பேஸுமே ஆக்குபை பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த காருக்கு நீங்க அப்கிரேட் பண்ணலாமே அஃப்கோர்ஸ் ஈஸிலி மாற்ற முடியும். ஈவன் சூப்பர் கார்ஸ் நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணா கூட அது வந்து built in mono black இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா ஸ்பேஸ் கன்சர்ன் ஆகிறது இல்லை. ஸோ ஸ்பேஸுமே உங்களுக்கு கிரவுண்ட் ஃபயரிங் அப்படின்றதால மேல நீங்க தேவையான ஸ்டஃப் லோட் பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸும் பெருசா உங்களுக்கு டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். built in 4 சேனல் ஆம்பிளிஃபையர் கூட நாங்க ஒரு ட்வீட்டர் அண்ட் கோஆக்சியல் கனெக்ட் பண்றோம். 4 சீரிஸ் ஒரு ப்ராசஸர் கூடவே எக்ஸ்டர்னலா தேவைப்படுற ஆம்பிளிஃபையர்ல ஹீலிக்ஸ் அப்படின்ற பிராண்டோட ஒரு D4 சீரிஸ் யூஸ் பண்றோம். இது ஒரு ஜெர்மன் கம்பெனி. இது வந்து ஒரு கிளாஸ் AB ஒரு ஆம்பிளிஃபையர்ன்றதால சைஸ் கொஞ்சம் ப்ராடா இருந்தாலுமே பவர் வந்து ரொம்ப ராவா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஈஸியான ஒரு அவுட்புட் டெப்த் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணி கொடுத்த ஆம்பிளிஃபையர் தான் அந்த D4 சீரிஸ். அதுல வந்து ஒரு மிட் ரேஞ்சும் அண்ட் மிட் ஊஃபரும் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா மிட் ரேஞ்ச் அண்ட் மிட் ஊஃபருக்கு வந்து மோர் எனர்ஜி. ஸோ அதுக்காக நாங்கள் சூஸ் பண்ற ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இந்த கிளாஸ் D வெர்ஷன். அஃப்கோர்ஸ் பட்ஜெட் ஒரு லெவலுமே இருக்கிறதுனால அதுக்கு மேல பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர் போக முடியல. அந்த லெவலுக்கு நாங்கள் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே லொகேட் பண்றது ஒரு A பில்லர்ல ஒரு ஃபைபர் கிளாஸ் மோல்டிங்ல வந்து கஸ்டம் மேடா பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு ஆங்கிள் செட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். which means நம்ம டியூன் பண்ணி கொடுக்கறப்ப அந்த ஸ்பீக்கரோட ஒரு வேவ் லென்த் வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகணும். அப்படி பண்றப்ப மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே ஆடியோ டேஷ் வந்து படிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர முடியும். பேலன்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேட் பண்ணி எல்லாமே DSP ல கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ அஃப்கோர்ஸ் ப்ராசஸருமே ப்ராப்பரா RTA பண்ணி டியூன் பண்ணி கொடுக்கறதுனால மியூசிக் எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலமா உங்களுக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்டுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு ஆடியோ செட்டப் சூஸ் பண்றதுக்கு ஒரு ஆடியோ சோர்ஸ் பாத்தீங்கன்னா கம்பெனி சிஸ்டம் கூடவே நாங்க வந்து ஆடியோனோட பீகான் அப்படின்ற ஒரு டிவைஸுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு LDAC கம்ப்ளீட் பிளேயர். இது வந்து ஹைரஸ் ஆடியோட கனெக்ட் ஆகிற ஒரு சோர்சஸ் கூட. which means நம்ம ஃபோன் டு பீகான் டிவைஸை கனெக்ட் பண்றப்ப அந்த உங்களுக்கு சாங்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ஆப்டிகல் த்ரூவா அது DSPக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்ப மியூசிக்கோட ஷேரிங் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 லேயருக்கு லாஸ் ஆகாம லாஸ்டஸ் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவான விஷயமா இருக்கும். அண்ட் இது ஒரு 64 பிட் அண்ட் 192 கிலோஹெர்ட்ஸ் ப்ளே பண்றப்ப உங்களுக்கு மியூசிக்கோட அவுட்கம் வந்து ரொம்ப லாஸ்டஸ் இல்லாம கிளீனா ப்ளே பண்றதுக்கு இந்த ஆடியோ ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த என்டையர் ஆடியோ செட்டப் கனெக்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற டேம்பிங் வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோட பாலியம் சீரிஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டேம்பிங் வந்து உங்களுக்கு 2.6 mm கிரேட். அண்ட் இது வந்து இதோட இன்கிரிடியன்ஸ் எல்லாமே லைட் வெயிட் பேஸா கொடுத்திருப்பாங்க. யூசுவலா டேம்பிங் பார்த்தாலே ஹெவி மெட்டீரியல் யூஸ் பண்றது தான். இது சவுண்ட் அக்வாஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது சேம் டைம் ரோட் நாய்ஸ் குறைக்கும். அது சேம் டைம் உங்களுக்கு மியூசிக்கோட பெர்ஃபார்மன்ஸுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பை டிஃபால்ட் டோர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கருக்கு லொகேஷன் தாண்டி மத்த 3 ஸ்பேஸ் பார்த்தா ஹாலோவா கொடுத்திருப்பாங்க. அந்த ஹாலோ ஸ்பேஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா பேக் பண்றப்ப உங்க டோர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கன்சீல்டு ப்ராப்பர்ட்டியா மாறிடுது. ஸோ கன்சீல்டு ப்ராப்பர்ட்டி ஆனதுக்கு அப்புறமா அது ரெகுலரா வர அதே ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து ஒரு கன்சீல்டு ப்ராப்பர்ட்டி வரப்ப அது மியூசிக்கோட பெர்ஃபார்மன்ஸே என்டையர்லி டிஃபரெண்ட் ஆகுது. அதெல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்கிறது இந்த டேம்பிங் சொல்யூஷன்ஸ் தான். சேம் டைம் டேம்பிங் பண்ணா காருக்குள்ள ஒரு குவைட் கம்ஃபர்ட் கொண்டு வரதுனால மியூசிக் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ண முடியும். அதுக்கான சூஸ் பண்ண ஒரு டேம்பிங் தான் டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற பிராண்டோட பாலியம் சீரிஸ். இது வந்து ஒரு மேட் இன் ரஷ்யன் ப்ராடக்ட். அந்த டேம்பிங் கூட யூஸ் பண்ற வயரிங்ஸ் எல்லாமே குவாடன் அப்படின்ற பிராண்டோட கம்ப்ளீட் வயரிங் எல்லாம் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு OFC கேபிள்ஸ் தான். குவாடன் அண்ட் கனெக்ஷன்ஸ் 2 சீரிஸுமே இருக்கு. கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் பிரீமியம் செட்டப்ல வர வயரிங்ஸ் கூட. குவாடன்றது பட்ஜெட் ஆடியோ கண்டிப்பா கொண்டு போகலாம். அது எல்லாமே OFC கேபிள்ஸ்ன்றதால உங்களுக்கு இந்த பவுடர் டேமேஜ் ஆகிற மாதிரியோ இல்லைன்னா லீக்கேஜ் ஆகிற மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஆகிறது இல்லை. அண்ட் இந்த எல்லா ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு கேபின் ஸ்பேசர் ஃபிக்ஸ் பண்ணி லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் பேக்ல சிலிகான் ஸ்பேசர் ஃபிக்ஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த ரெயின் டிராப்
ஃபியூச்சர்ஸுமே வர்றதில்ல. இந்த ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் டெமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வருது சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம கம்பெனி சிஸ்டம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இந்த இடத்துல ஏற்படலை. அந்த சிஸ்டமுக்கும் மியூசிக்குக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம ஒரு நல்ல ப்ராசஸர் போடுறப்ப நம்ம சிஸ்டமோட அவுட்புட் எந்த லெவலுக்கு பேடாக இருந்தால் கூட அதை ஓவர் கம்பெனி அதை ஓல்ட் மேட்சிங்கில் நம்ம நல்ல ஒரு அவுட்புட்டை வந்து நீட் அண்ட் க்ளீனாக கொடுக்க முடியும். அது செகண்டரி நம்ம வந்து ஒரு ஆடியோ சோர்ஸுமே யூஸ் பண்ணுற ஒரு LDAC பிளேயர் மூலமா அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு சிஸ்டம் மாற்றி தான் அந்த இன்டர்நெட் ஃபீச்சர் கொண்டு போட அவசியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆடியோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க எப்பயுமே கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.